ஒரு கிராமத்தில் இரவு மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தது. எல்லா வீடுகளிலும் விளக்குகள் அணைந்து மௌனம் நிலவியது. ஆனால் ரியோவும் லீலாவும் மட்டும் தூங்கவில்லை. அவர்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்து தூரத்தில் ஒளிரும் அந்த காட்டை பார்த்து கொண்டே இருந்தார்கள். லீலா, இன்று நம்ம காட்டுக்குள் சென்று அதில் இரவு நேரத்தில் நடக்கும் அதிசயங்களை பார்க்கலாம் என்று ரியோ உற்சாகமாக சொன்னான். லீலா கொஞ்சம் பயந்தாலும் ரியோவின் தைரியத்தை பார்த்து மெதுவா சிரித்து, சரி, ஆனா என்கிட்ட இருந்துக்கோ என்று சொன்னாள். இருவரும் தங்கள் சிறிய விளக்குகளை எடுத்து காட்டுக்குள் நடந்தார்கள். காட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒளிரும் இலைகள் காற்றில் பறக்க பிக்சல் பறவைகள் மெதுவாக நிம்மதியாக கூவின. அடுத்த நொடியில் எங்கிருந்தோ ஒரு சின்ன சிரிப்பு மாதிரி ஒலி கேட்டது. லீலா அச்சத்தோட கேட்டாள், ரியோ, அது என்ன? ரியோ சிரித்துக்கொண்டு, நமக்கு நண்பர்களா இருக்கலாம் என்று பதில் சொன்னான். அந்த நேரம் ஒரு சிறிய ஒளிபந்து மரத்தின் பின்னால் இருந்து வெளியே பார்த்தது. அது க்ளோவி. ஒளிரும் சிறிய முகம், பெரிய சிரிப்பு, பயமாவே இருக்கவில்லை. ரியோ மெதுவாக, ஹலோ, நீ எங்களுடன் விளையாடுவியா என்று கேட்டான். க்ளோவி மகிழ்ச்சியாக ஹார்ட் ஷேப்பை காற்றில் வரைந்து அது நல்ல நண்பன் என்பதை காட்டியது. அவர்கள் மூவரும் சேர்ந்து காட்டுக்குள் நடந்து செல்ல திடீரென்று பூமி நடுங்கியது. பெரிய நிழல் ஒன்று தோன்றியது. க்ளோவி உடனே லீலாவுக்கு பின்னால் மறைந்தது. ரியோ தைரியமா, வாங்க லீலா, இதை புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னான். அவர்கள் நிழலுக்குச் சென்று பார்த்தபோதுதான் உண்மை தெரிந்தது. ஒரு பெரிய பிக்சல் ஆந்தை கொடிகளில் சிக்கி போராடிக் கொண்டிருந்தது. ரியோவும் லீலாவும் உடனே அதை உதவத் தொடங்கினர். க்ளோவி ஒளியை கொடு பாதையை பிரகாசமாக்கியது. சில நேரத்தில் ஆந்தை முழுமையாக விடுபட்டு பெரிய சிறகுகளை விரித்து ஒரு அழகான ஒளியை காட்டுக்குள் பரப்பியது. நொடிகளில் முழு பிக்சல் காடும் வண்ணமயமான ஒளியில் ஜொலித்தது. மரங்கள், இலைகள், வானமே ஒரு மந்திர காட்சியா மாறியது. மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு க்ளோவி ரியோவுக்கும் லீலாவுக்கும் ஒரு சிறிய ஒளிரும் கட்டத்தை பரிசாகத் தந்தது. நாங்கள் மீண்டும் பார்க்க வர்றோம் என்று ரியோ உறுதியா சொன்னான். க்ளோவி மகிழ்ச்சியுடன் அலைந்தபடி காட்டுக்குள் மறைந்தது. ரியோவும் லீலாவும் கிராமத்துக்கு திரும்பி அந்த ஒளிரும் கட்டத்தை ரியோவின் அறையில் வைத்தார்கள். அது மெதுவாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒளி அவர்களுக்கு ஒரு உண்மையை நினைவூட்டியது. நண்பரானால் மிருகங்களும் ஒருபோதும் பயமில்லை.